நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மிக உயர்வான இந்த வாழ்க்கையில் நாம் செய்யும் செயல்களிலும் நம்முடைய நாவிலே எழுகிற வார்த்தைகளிலும் ஹிக்மா என்று ஒன்றை சொல்லி தருகிறார்கள். ஹிக்மத்து என்று எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். ஹிக்மத்தா நடக்கணும், ஹிக்மத்தா பேசணும். ஹிக்மத்து என்று சொன்னால் அதற்கு பொருள் முதல்ல நீங்கள் விளங்கணும். அல் இசாபத்து ஃபில் கவுல் வல் அமல். நம்முடைய சொல்லும் சரியாக இருக்கும், நமது செயலும் சரியாக இருக்கும். அவர் சொன்னா கரெக்டு, அவர் செய்தா கரெக்டு, அவர்கிட்ட ஹிக்மத் இருக்குங்கிறாங்க. ஹிக்மத்தை அல்லாஹ் ரொம்ப பிரதானப்படுத்தி குர்ஆன்ல சொல்றான். ஒமை யூத்தல் ஹிக்மா ஃபகது ஊத்திய ஹைரன் கசீரா. யாருக்கு ஹிக்மத்து கொடுக்கப்படுமோ அவர் நிறைய நற்பாக்கியங்கள் அடைந்து விட்டார். நிறைய நற்பாக்கியம். வாழ்க்கையில் அவரை மாதிரி யாரும் எங்கேயும் ஜெயிக்க முடியாது, எல்லா இடத்துலையும் ஜெயிப்பார். பிள்ளைகிட்ட, மனைவிட்ட, குடும்பத்தில், சமூகத்தில் ஹிக்மத்தான பேச்சு இருந்தால் குடும்பமே அழகாக இருக்கும். ஹிக்மத்தான செயல் இருந்தால் எந்த நிறுவனத்திலும் அவர் தலைதூக்கி இருப்பார். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் யாரை நாடுவானோ அவர்களுக்கு ஹிக்மத்தை கொடுப்பான். யூத்தில் ஹிக்மத்த மையஷா. ஹிக்மத் எல்லோருக்கும் இல்லை, ஹிக்மத் எல்லோருக்கும் இல்லை. அல்லாஹ் நாடியவருக்கு கொடுப்பான். நுணுக்கமான அறிவும் நுட்பமான பேச்சும். நுணுக்கமான அறிவு, நுட்பமான பேச்சு, இது படித்து பட்டதாரிகள்லாம் இல்லை, சாதாரணமாக இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, அறிஞர்களிடத்தில் போய் கேட்காதே, அனுபவசாலி இடத்தில் கேள். அறிஞரிடத்தில் போய் கேட்காதே, எனக்கு ஒரு பிரச்சனை, என்ன செய்யணும், அவர் அறிவார்ந்த தகவலை சொல்வார். அனுபவசாலி இடத்தில் கேள். சலில் ஹக்கீம். அனுபவசாலிட்ட போய் கேட்டோம்னா, அனுபவசாலி என்ன செய்வார்னா சலில் முஜர்ரபுன்னாங்க. அனுபவசாலிட்ட போனா அவருக்கு தெரியும் எதை எப்படி நாசூக்க அணுகணும், அதை அவர் கற்றுக் கொடுப்பார். எனவே அல்லாஹ் சொன்னான், ஞானம் என்பதை நான் நாடியவர்களுக்கு கொடுக்கிறேன். அதை கொடுத்துட்டேன்னா அவங்க லைஃப் அழகா இருக்கும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொல்றாங்க, இப்னு மாஜால பதிவாகுது. இந்த உலகத்திலே இப்படி ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தால், இதா ராய்த்தும், பெருமானார் அப்படியே சொல்றாங்க, நீங்கள் பார்த்தால் யாரை? இப்படி ஒரு மனிதர். அவர் எப்படிப்பட்டவர்? கது ஊத்திய சுகுதன் ஃபித் துன்யா. இந்த உலகத்துல பற்று இல்லாம இருக்கிறார். உலக ஆசை கம்மியா இருக்குது, உலகத்துல பற்று குறைவு. ஆனா கில்லத்து மந்திர், ரொம்ப கம்மியா தான் பேசுவார். அவர்கிட்ட பேச்செல்லாம் அவ்வளவு சீக்கிரமா எடுக்க முடியாது. எல்லாரும் கருத்து சொல்வாங்க, அவர் அமைதியா இருப்பார். கம்மியாக பேசுகிற மனிதர், உலகத்தின் மீது பற்று குறைந்த மனிதர். அப்படி ஒரு ஆள் உலகத்துல இருக்கிறதா உங்க கண்ணுக்கு பட்டுச்சுன்னா பக்தரிபு மின்னுகோ, அவர் பக்கத்துல போய் உட்காருங்கன்னாங்க. சுபஹானல்லாஹ். பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன? அவர் அருகாமையில் போய் உட்காருங்கள். எங்க நம்ம போய் ஒருத்தர் பக்கத்தில் போய் உட்காருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய வாழ்க்கையுடையவர். அப்போ உலகத்தில் பற்று குறைவாக
அதே சமயம் கம்மியா பேசுறார். நிறைய பேர்கிட்டலாம் இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, ஒரு சபையில் மஷூராவில் இருந்தா கூட ஒரே கருத்து சொல்லாதேன்னாங்க. பேசிக்கிட்டே இருக்காத, நீ அமைதியாயிரு, எல்லாரும் கருத்து சொல்லட்டும், நீ அமைதியாயிரு. அந்த மஷூராவுடைய கருத்து நாளைக்கு வெளியில வந்து எல்லாரும் தப்பான முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொன்னா அன்னைக்கு உனக்கு நல்ல பேர். அதனால தான் அவங்க அமைதியா இருந்தாங்க, அவங்க பேசலையே. முடிவு நல்லதாயிட்டு, முடிவு நல்ல முடிவு, அப்படி பேச்சு வெளியில வருது, சூப்பர் முடிவு எடுத்துட்டாங்க, அப்பவும் உனக்கு நல்ல பேர். அதனால தான் அவர் அமைதியா இருந்தாரு. முடிவு தப்பா இருந்தா தான் அவர் சொல்லியிருப்பாரு. முடிவு தப்பா இருக்குது, அதனால தான் அவர் பேசல, அமைதியா இருந்தார். நீ ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கூட அமைதியாக இருந்தால், பேச்சு குறைந்தால், அந்த முடிவு நல்லதா இருந்தாலும் நீ பாராட்டப்படுவாய், அந்த முடிவு கெட்டதா இருந்தாலும் நீ பாராட்டப்படுவாய் என்று சொன்னவர்கள் ஞானம் கொடுக்கப்பட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த ஹதீஸை எல்லாரும் கவனத்தில் எடுக்கணும். இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் சும்மா வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நலவு இருக்காதுங்கிறாங்க. ஹஸரத் அலி ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதா தம்மல் அக்குல் நக்கசல் கலாம், ஒரு மனுஷன் ரொம்ப முதிர்ச்சியான ஆளுங்கிறதுக்கு அடையாளம் பேச்சு குறைஞ்சிரும் சொன்னாங்க. ஹஸரத் அலி சொன்னாங்க, ஒருத்தர் அறிவார்ந்த மனிதர் முதிர்ச்சியான ஆளா, அவர்கிட்ட பேச்சு குறைஞ்சிரும். பேச்சு ரொம்ப இருக்கா, ஆள் முதிர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீபை வழங்குவானாக. இப்பவுமே நீங்க பழகணும், கம்மியா பேசியே பழகணும். இங்கே இப்னு மாஜால வர்ற ஹதீஸை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ ஒரு மனிதரை பார்த்தால் அந்த மனிதர் எப்படி இருக்கிறார், உலகத்துல பற்று குறைவா இருக்கிறார், உலகத்துல பற்று இல்லை, ஆனா பேசுறதே இல்லை. இதுக்கு என்ன சொன்னாங்க பெருமானார், பக்தரிபு மின்ஹு, அவர் கிட்ட போங்க, அவரோடு ஒரு தோழமை உண்டாக்கங்கன்னாங்க. சொல்லிட்டு பதில் சொல்றாங்க பெருமானார், காரணம் சொல்றாங்க, அவருக்கு அல்லாஹ் ஞானம் கொடுத்து விட்டான். சுப்ஹானல்லாஹ், அவருக்கு அல்லாஹ்வே ஞானம் கொடுத்திருக்கிறான். அவர் ஞானம் நுணுக்கமான ஆளு, அவர் பக்கத்தில் இருந்தா நீ தேர்ச்சி பெறுவாய். அப்ப இந்த மாதிரி மக்களை பார்த்து நீங்கள் பழகுங்கள். என்னுடைய தோழமையும் நெருக்கமும் எங்க இருக்கணுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு ஹிக்மத் இருக்குதுங்கிறாங்க. அப்ப ஹிக்மத்து என்றால் ரொம்ப நேர்த்தியா நடக்கணும், நேர்த்தியா பழகணும், நேர்த்தியா பேசணும், நேர்த்தியா செயல்படணும். துன்யாவிலும் ஆகிரத்திலும் ரெண்டு விஷயத்திலும், அமல்லையும் சரி, அமல்ல நுணுக்கமா ரொம்ப நேர்த்தியா நடங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல உள்ள பரக்கத்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நேர்த்தியில சில காரியம் கரெக்டா நடந்தணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தர்பார்ல ஒருத்தர் வந்து சொன்னார், நபி அவங்களே, எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் சரியில்லைன்னாரு. சுலைமான் நபியை சந்திச்சு ஒருவர் வந்து சொல்றார், ஏன்னா அவங்க நபி மட்டும் இல்லை, பேரரசர், நாடு பூரா அவங்க கட்டுப்பட்டு இருக்குது. எத்தனை சிற்றரசு இருந்தாலும் அவர்களே பேரரசு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து அவர் சொன்னார், என் சுத்தி இருக்கிற குடும்பத்துக்காரங்க சரியில்லை, எஸ்ரிகூன், திருடர்களா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் திருட்டு பழக்கம். சொல்லிட்டு சொன்னார், நேற்று ராத்திரி என் வாத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னார். நேற்று ராத்திரி சுலைமான் கேட்டாங்க, இப்போ என்ன செய்யணும், எல்லாரும் திருடங்கிற, எல்லாத்தையும் திருடன்னு சொல்லல, சில பேர் இந்த வேலை பார்க்குறாங்க, அதனால எல்லாருக்கும் கெட்ட பேர், வீட்டை சுற்றி இருக்கிறவங்க பூரா திருடர்களான்னு சந்தேகம் வருது. ஆனால் திருடன் ஒருத்தனாத்தான் இருக்கணும், அவனை கண்டுபிடிக்க முடியல, என் வாத்தை அடிக்கடி திருடுகிறான், நேற்று இரவு என் வாத்தை திருடிட்டான். சுலைமான் நபி உடனே நீ போ, பிறகு உன்னை கூப்பிட விடுற வான்னாங்க. சொல்லிட்டு அவர் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாரையும் அரண்மனைக்கு கூப்பிட விட்டாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம், அரசாங்கத்தில் கூப்பிடுறாங்கன்னா சும்மாவா இருக்கும். சுலைமான் நபி கூப்பிட விட்டுருக்காங்க, அப்போ ஏதாவது பரிசு கொடுப்பாங்கன்ட்டு அவர் வீட்டை சுற்றி இருக்கிற மெம்பர்ஸுகளை எடுத்துட்டாங்க. அவருடைய வலது பக்கம் இடது பக்கம், அவருடைய ரைட்டில் முன்னால் பின்னால், அந்த குடும்பத்தை பூரா கூப்பிட விட்டாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் வந்தாங்க, இவரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு சொன்னாங்களாம், நேற்று ராத்திரி இவர் வீட்டில் யாரோ ஒருத்தங்க வாத்தை திருடிட்டாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க, இவர் வீட்டில் ஒரு நபி, நல்லா கவனிக்கணும், ஒரு நபி, ஆனால் அவங்க நான் பெரிய நபின்ட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போகல, சமுதாய பணி,
ஒருத்தர் சொல்கிறார், என் வீட்டில் அடிக்கடி திருட்டு போகிறது, நேத்து ராத்திரி என் வார்த்தை ஒருத்தர் திருடிட்டார். அப்ப அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் நபிமார்கள்ட்ட இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் பெரிய மனுஷங்கள்கிட்ட போய் ஏதாவது அடிக்கடி நம்ம வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, பக்கத்து வீட்டில், அதை பார்த்துக்கலாம்ப்பா, தள்ளி விடுற நிலை தான் இருக்குது. அதை தள்ளி விடுறது இல்லை. யாரு எவரு என்ன ஏது, பழைய காலம் இருந்துச்சு நம்ம ஊரில். ஏதாவது ஒரு விஷயத்த ஊரில் போய் சொன்னால் உடனே அன்னைக்கு ராத்திரி ஊரு கூட்டம், ஊரை கூட்டி அது என்னன்னு பார்த்து பிரச்சனையை முடிச்சிருவாங்க. என்னைக்கு ஊரு கூட்டத்தை நிறுத்தினோமோ போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டுக்குமாக வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நம்ம ஊரில் ஊரு கூட்டம் நின்றுச்சு. இன்னைக்கு நாமோ சின்ன சின்ன விஷயத்திலையும் கோர்ட்டில் போய் நிற்கிறோம், லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிக்கிறோம், காலத்தை வீணாக்கிறோம், நமக்குள்ள சண்டை மோதல், அக்கம் பக்கத்தில் சமாதான நிலை இல்லை. சின்ன விஷயம் உடனே ஊரு கூடும், முடிவு எடுப்பாங்க, எப்பா நீ இப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அங்கே போய் எண்ணெய் ஊற்று, இங்கே இதை செய்யி, பள்ளிவாசலுக்கு இவ்வளோ பணம் கட்டு. அந்த ஊர் தலைவர்களுக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு. அவங்க பேச்சு ரொம்ப நுணுக்கமாக இருக்கும். நிறைய ஊரு கூட்டத்தில் ஊரு பெரிய மனுஷங்க பேசவே மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, கடைசியில் தீர்ப்பு வழங்குவாங்க. அந்த தீர்ப்பை யாரும் மறுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த நிலையெல்லாம் மாறி சில இடத்துல ஊரு கூட்டங்கிற பேரில் பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்தெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டு. இன்னைக்கு கட்ட பஞ்சாயத்தின் பேரால் சம்பாதிக்கப்படுகிறது, தவறுகள் நடக்கிறது, உண்மையான நிலைகளுக்கு தீர்ப்புகள் கிடைப்பதில்லை. நான் அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் சொல்லுகிறேன். தீர்ப்பு வழங்குவோம், நீதமாக வழங்குவோம். அதுதான் ஒரு ஊரினுடைய கடமையும் பொறுப்பும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என் வாத்தை திருடி விட்டார் என்று சொன்னார். வாத்து தானப்பா, இதை போய் அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்களை பூரா கூப்பிட ஓடுனாங்க. ஆளை வச்சு கூப்பிட்டாங்க, அவரையும் உட்கார வச்சாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அரசாங்கத்தில் கூப்பிட்டாங்கன்னா ஏதாச்சும் கிஃப்ட் கிடைக்கும்ண்டு சுலைமான் நபி சொன்னாங்களாம், சகோதரருடைய வீட்டில் ராத்திரி யாரோ வாத்தை ராத்திரியில் போய் திருடிட்டாங்க, பாவம் திருடினவரும் இங்கே வந்திருக்கிறார், திருடரும் இங்கே வந்திருக்கிறார், அவர் தலையில அந்த வாத்து இறகு உட்கார்ந்து காட்டிக்கிட்டு இருக்குன்னா, திருடர் வந்துட்டாரு, அவர் தலையில அந்த வாத்தினுடைய இறகு இருக்குது என்று. உடனே ஒருத்தர் கை வச்சு பார்த்தார். அப்படி சுலைமான் சொன்னாங்க, ஆளை பொடின்ட்டாங்க. அந்த ஆளு தான்ட்டாங்க. எல்லாரும் அமைதியா இருக்கிறார், அவர் மட்டும் தலையில கைய வச்சார். பெருமக்கள் எழுதுறாங்க, நபிமார்களுக்கு நாம் ஹிக்மத்தை கொடுத்தோம் என்றான் அல்லாஹ். இதுதான் ஹிக்மத். யாரு திருடன் கேட்டாலும் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. யாரு திருடன் பதில் வராது. நீ தான் திருடன் இல்லைன்னு சொல்லிடுவாரு. திருடனும் வந்திருக்கிறார், அவர் தலையில வாத்து இறகு இருக்குது அப்படின்னவொன்னு அவர் கை வச்சு தடவுனார். பார்க்கறா எங்க இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, குதிரைக்குள்ளன்னு சொல்ற மாதிரி, எங்க அப்பா தான் குதிரையில இருக்கிற மாதிரி அவர் தலையில கை வச்சாரு. சுலைமான் ஆழத்து ஹுதுஹுன்னாங்க, அவரை பிடி, அவர் வீட்டில் தான் உங்க வாத்து இருக்குன்னாங்க. போய் பார்த்தா வாத்து, அவர் மன்னிச்சுக்கங்க, எனக்கு ரொம்ப தேவையா இருந்து தூக்கிட்டு வந்தேன், அதெல்லாம் விவகாரம் பின்னால, மாத்த திருநாள் இவர் தான். இங்கே லுக்மான் அலசரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வழங்க வைக்கிறான் தீர்ப்பை. எவ்வளவு நாசூக்கா! திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய வேலை செய்யல. அதை போடணும், மைய போட்டு பார்க்கறது, மைய போட்டு இந்த கையில தெரியுதான்னு கேட்கறது, எல்லாமே கிட்டத்தட்ட ஃப்ராடு தான், ஏகப்பட்ட ஃப்ராடு. ஹிக்மத்து என்பது சத்தியம், உண்மை. கரெக்டா சொன்னாங்க, அவர் ஒத்துக்கிட்டார், நான் தான் திருடுனேன், என்னதான் கையை வச்சுட்டாரு. லுக்மான் ஹக்கீமை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உலகத்தை ஆத்தைனா லுக்மான் அல் ஹிக்மா, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம். திருக்குர்ஆன் 114 அத்தியாயம் இருக்குது. அதில் ஒரு அத்தியாயத்துக்கு பேரு லுக்மான். அவங்க நபி இல்லை, லுக்மான் நபி இல்லை. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? லுக்மானுல் ஹக்கீம், ஞானம் கொடுக்கப்பட்ட லுக்மான். அவங்க பேசுனா நுணுக்கமா பேசுவாங்க. அரசாங்கத்தில் அவருக்கு மதிப்பு. அதான் சொன்னாங்க, ஹிக்மத்து இருக்குமா, நீ அடிமையா இருக்கலாம், ஆனா அரசருக்கு பக்கத்துல உட்கார்ற வாய்ப்பு கிடைச்சிருந்தாங்க. நீ அடிமை, அரசருக்கு பக்கத்துல உட்காரலாம். உன்னுடைய பேச்சினால, உன்னுடைய செயலிலே ரொம்ப நிதானமாக நீ செயல்படுவதாலே அல்லாஹு தாலா
லுக்மானுல் ஹக்கீமுக்கு கொடுத்த ஆயுசை யாருக்கும் கொடுக்கலன்னு எழுதுறாங்க. அவற்றை இருந்து வெளிப்பட்ட அந்த ஞான சொற்கள் லட்சோப லட்ச மக்கள் பயன்பெறணும், அந்த மாதிரி மக்கள் பேசணும், அந்த மாதிரி ஞான வாழ்க்கையை மக்கள் வாழ வேண்டும் என்பதற்கு லுக்மான் இந்த உலகத்தில் 35 நூற்றாண்டுகள் வாழ்ந்தார். 35 நூற்றாண்டுகள் வரலாற்றின் ஒரு குறிப்பில். 35 நூற்றாண்டு என்றால் 3500 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் என்று வரலாற்றின் ஒரு குறிப்பு சொல்கிறது. ஏன்? லுக்மான் இடத்தில் இருந்த அந்த ஞானம், அந்த நேர்த்தியான சொற்கள், எப்ப எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், நேரம் அறிந்து சூழ்நிலை அறிந்து நடக்கும் அந்த செயல். எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரிலாம் நடக்க முடியாது, ஒரே மாதிரி செயல்படவும் முடியாது. அதற்கு வரலாற்றினுடைய பல செய்திகள் இருக்குது. இங்க நேரம் ரொம்ப முக்கியம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கு வேணும்னு ஆசைப்பட்டாங்க. யாருக்கு வேணும்? உனக்கு ஹிக்மத் வேணுமான்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் வேணும். ஹிக்மத் இருந்தா முதலாளி கூட நம்மளை ரெஸ்பான்ஸ் கொடுப்பார். நம்ம ஒருத்தர் நிறுவனத்தில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றோம், நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு நமக்கு அல்லாஹ் ஒரு மதிப்பை கொடுப்பான். ஹிக்மத் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஹிக்மத்துக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன், சொல்லிலும் சரியாக இருக்கும், செயலிலும் சரியாக இருக்கும். ரொம்ப கரெக்டா நடப்பார். சும்மா சூழ்நிலைக்கெல்லாம் மாற மாட்டார். நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு இல்லை. ஆள் பார்த்து பேசுவார், அழகாக பேசுவார் என்கிறார்கள் நம்முடைய பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வேணுமான்னு கேட்குறாங்க. அதை நான் கடைசியில் சொல்றேன். உனக்கும் ஹிக்மத்து வேணுமா? நான் வழி சொல்றேங்கிறாங்க. அல்லாஹ் அந்த வழியை நம்ம எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் அது நசீபாயிடும். நான் அதை நிறைவாக சொல்லுகிறேன். ஹாலித் இப்னு வலீதை சய்யிதன் ஆகிலன், அறியாமை காலம் தலைவராக கொண்டாடியது. அறிவாளி என்று பேர் சொல்லப்பட்டுச்சு. ஹாலித் இப்னு வலீத் அவர் மிகச்சிறந்த அறிவாளியாக கருதப்பட்டார். ஒரு பெரிய தலைவராக அறிமுகப்படுத்தப்படுகிறார். குதிரை படைக்கு அவரே எப்போதும் முன்னணி வீரர். போர்க்களம் போகும்போது குதிரை படையை அனுப்பும் போது அவங்கள தான் அதன் படை தளபதியாக நியமிப்பாங்க அரபுகள். இஸ்லாத்துக்கு வரல ஹாலித் இப்னு வலீத், இஸ்லாத்துக்கு வரல. அவர் சகோதரர் இருக்கிறார் பாருங்க, வலீத் இப்னு வலீத், அவர் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்து சொல்லிட்டு சொன்னாங்க, எங்க போவோம் சகோதரர் ஹாலித் வரலன்னு கேட்டாங்க. அல்ல கவனிக்கணும். இவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். வலீத் இப்னு வலீத், ஹாலித் இப்னு வலீதின் சகோதரர். பெருமானார் கேட்கிறாங்க, வாழ்த்து சொன்னாங்க, சொல்லிட்டு எம்ப ஹாலித் எங்கப்பான்னு கேட்டாங்களாம். அவர் மெய் செலுத்து போயிட்டார். அவர் எதிர்ப்படையில் இருக்கிறார், தளபதியா இருக்கிறார், மிகச்சிறந்த அறிவாளி, மிகச்சிறந்த தலைவர் என்று அவங்க கொண்டாடுகிறார்கள். பெருமானார் அவர் எங்கப்பா, அவர் ஏன் வராமல் இருக்கிறார்னு கேட்டாங்க. உடனே இவர் கடிதம் எழுதுறார் சகோதரருக்கு. என் அன்பு சகோதரரே ஹாலிதே, நான் நபிட்ட போனேன், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். அவங்க சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லை, எங்க ஹாலிதன்னு கேட்டாங்க. ஹாலித் எங்கன்னு கேட்டாங்க. அவர் ரொம்ப பெரிய அறிவாளி ஆச்சேன்னு கேட்டாங்க. ரொம்ப பெரிய அறிவாளி ஆச்சேன்னு சொன்னாங்க. நீ வரலங்கிறது ரசூலுக்கு வருத்தமா இருக்குதுப்பா, உன்னை பாராட்டுற விதமே வித்தியாசமா இருந்துச்சு அப்படின்னு ஒரு கடிதம். அந்த கடிதம் அவருக்கு போய் கிடைக்குது. அவர் யோசிக்கிறார், பதில் வரல. பெருமானார் ஒரு கடிதம் எழுதினாங்க. பெருமானார் அது நல்ல அந்த வாசகத்தை பாருங்க, ஹாலித் என்று போட்டுட்டு பெருமானார் எழுதுறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், உங்களின் அறிவை நான் மெச்சுகிறேன், உங்கள் அறிவை நான் மெச்சுகிறேன். ஆனால் ஒன்றுதான் எனக்கு புரியவில்லை, உங்களை போன்ற அறிவாளிகள் இஸ்லாத்தை இன்னும் புரியாம இருக்கிறது எனக்கு புரியல. உங்களை போன்ற அறிவாளிகள் இஸ்லாத்தை இன்னும் புரியாமல் இருக்கிறீர்களா? எப்படி? மிஸ்லுக்கா எஜ்ஹலுனில் இஸ்லாம், உங்களை போன்ற அறிவுள்ளவர்களால், தீர்க்கமான ஞானம் உள்ளவர்களால் இஸ்லாத்தை உணர முடியலங்கிறது எனக்கு புரியல. ஆனா இவ்வளவு சிறந்த அறிவாளினா இஸ்லாத்துக்கு நீங்க வந்திருக்கணுமே என்று பெருமானார் எழுதிவிட்டு, வாருங்கள், நான் உங்களின் வருகைக்காக காத்திருக்கிறேன். ஒரு பெரிய நபி, அல்லாஹ்வின் தூதர்,
மெச்சோபலட்ச மக்கள் வந்து மண்டியிட்டு இருக்கிறார்கள், உங்கள் வருகைக்கு நான் காத்திருக்கிறேன், வாருங்கள். நீங்க வந்தால் குதிரைப்படையின் தளபதி பொறுப்பு இங்கேயும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வார்த்தை, அவர் அந்த பட தளபதி, குதிரை வீரர், அந்த குதிரை படையின் தளபதி பொறுப்பு இங்கேயும் உங்களுக்காக காத்திருக்கிறது என்றார்கள். கடிதம் போய் கிடைச்சிச்சுங்க. கிடைச்ச அடுத்த நிமிஷம் புறப்பட்டு வந்துட்டார் காலித் இப்னு வலீத். பல உரையாடல்கள் நடந்துச்சு. வந்தாங்க, வந்தவுடன் ரசூல் வாழ்த்துனாங்க. வாழ்த்து சொல்லிவிட்டு சொன்னார்களாம், காலித் அவர்களே, நீங்கள் மிகச்சிறந்த அறிவாளி, உங்களுக்கு இருக்கிற அறிவும் ஆற்றலும் அல்லாஹ்வின் பேரருள் என்று சொன்னபோது அவர் மெய்சிலித்து போகிறார். அவர் சொன்னார், நான் இத்தனை நாளாக இந்த உண்மையை எப்படித்தான் தூரமாக்கி போனேனோ, புரியாமல் போனேனோ, எனக்கு அது ஆச்சரியம் என்றார். பெருமானார் சொன்னார்கள், அதுதான் எனக்கும் ஆச்சரியம் காலிதே, இனி உங்கள் கையில் பெரிய பொறுப்புகள் இருக்கிறது என்ற போது காலித் இப்னு வலீத் இஸ்லாத்தை ஏற்கிறார். பொறுப்பை கொடுக்கறாங்க. மாத்திரமல்ல, சைஃபுன் மின் சுயூஃபில்லா, நீங்கள் அல்லாஹ்வின் போர்வாள் என்று பட்டம் சூட்டினார்கள். நீங்கள் அல்லாஹ்வின் போர்வாள் என்று பட்டம் சூட்டினார்கள். இஸ்லாமிய உலகம் மிகப்பெரிய சந்தோஷம். எந்த போர்க்களம், காலித் இருக்கிறார்களா என்று எதிரிகள் கேட்பாங்க. காலித் வந்திருக்கிறார். எதிரிகள் பல பேர் போர் செய்யாமே ஓடி போயிடுவாங்களாம், போரே செய்ய மாட்டாங்க. காலித் வந்தால் அந்த யுத்தம் வெற்றி. அதை அணுகின விதம் அல்லாஹ் சொன்னா, உதுஉ இலா சபீலி ரப்பிக் பில் ஹிக்மா, அல்லாஹ்வின் பாதையில் மக்களை கூப்பிடுங்கள், ஹிக்மத்தா கூப்பிடுங்கள். ஹிக்மத்தா கூப்பிடணும். மக்களை கூப்பிடுற விதம். இந்த வீட்டில் கூட மனைவியோடு ஹிக்மத்தா பேசுனா எந்த மனைவியும் கட்டுப்படாமல் இருக்க மாட்டாங்க, எந்த மனைவியும் கட்டுப்படாமல் இருக்க மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவோட பேசுவாங்க. பேசிட்டு இருக்கிற போது ஒரு 10 பெண்களுடைய கதையை சொன்னாங்க. அவங்க கணவன் அப்படி நடந்தார், இவங்க கணவன் இப்படி நடந்தார், அவங்க கணவர் அப்படி நடந்தார் அப்படின்னு ஒரு கதையை சொன்னாங்க. சொல்லி முடித்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ஆயிஷா நாயை பார்த்து, என்ன ஆயிஷா, எல்லாருடைய கதையும் சொல்லிட்டீங்களே, நான் உங்களோட. அப்போ அந்த கடைசியாக ஒருத்தரை பாராட்டுறாங்க, நான் ஒருத்தரை பாராட்டுறாங்க, அவர் மாதிரி யாரும் இல்லை நாயகமே. பெருமானார் உடனே சொன்னாங்களாம், அப்போ நான் அவர் மாதிரி தானேன்னு கேட்டாங்களாம். இல்லை யா ரசூலல்லாஹ். பெருமானார் யோசிச்சாங்க, என்னடா இல்லைங்கிறாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், அவரெல்லாம் ஈக்குவல் ஆக முடியாது உங்களுக்கு என்றார்கள். அவரெல்லாம் உங்களுக்கு ஈக்குவல் ஆக முடியாது, உங்களை போல் யாரும் இல்லை. மனைவி கூட அந்த பேசுற கனிவான வார்த்தை, ஒரு கணவனோடு மனைவி பேசுற விதம், மனைவியோடு கணவன் நடக்கிற விதம், அதுதான் குடும்பத்தில் கூட ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று நமது பெருமக்கள் வரலாற்றின் ஆழமான பகுதியில் எழுதுறாங்க. மகூகிஸ் அப்படிங்கிற பேரரசருக்கு பெருமானார் கடிதம் அனுப்புறாங்க. அந்த கடிதத்தை கொண்டு போறது யாருன்னா ஹாத்தப் இப்னு அபீ புல்தா ஒருத்தர் கொண்டு போறார். மகூகிஸ் மன்னருக்கு பெருமானார் கடிதம், அந்த கடிதத்தை ஹாத்தப் கொண்டு போறார். கொண்டு போய் கையில் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் ரசூல் எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு எழுதியிருக்கிறாங்க. நான் நபி, நான் உண்மையான நபி. அவர் கிறிஸ்தவ மன்னர். நான் நபி, உண்மையான நபி. அந்த கடிதத்தை அவர் படிச்சுட்டு உடனே கேட்டாராம் ஹாத்தப்ட்ட, எல்லாம் சரிதான், அவங்க உண்மையான நபி தானே? அவர் கேட்ட உடனே பாருங்க, அவர் உண்மையான நபி தானே? நபினா அந்த மக்காவாசிகள் ஊரை விட்டு விரட்டினாங்கல்ல, அவங்க குடும்பம் குறைஷிகள் வெளியே போ சொன்னாங்கல்ல, கொலை செய்ய முயற்சி செய்தாங்கல்ல, அவங்க உடனே கையேந்தி பதுவா செய்திருக்கலாமே. நபி தானே, உண்மையான நபின்னா அல்லாஹ் கொடுப்பான். அப்போ அந்த ஊரை விட்டு அவங்களை வெளியாக்கின கூட்டத்தை அல்லாஹ் இவங்களை நாசமாக்குன்னு சொல்லியிருந்தா அவங்க நாசமா இருப்பாங்க, இவங்க மக்காவிலேயே தங்கி இருக்கலாமே அப்படின்ற ஒரு வார்த்தையை பட்டுன்னு சொன்னார். யார்? மாமன்னர் மகூகிஸ். உடனே ஹாத்தப் இப்னு அபீ புல்தா, அவர் பெருமானாரின் பாசறையில் பயின்றவர் இல்லையா, நபித்தோழர் இல்லையா? அவர் டக்குன்னு பதில் சொன்னாராம், ஆமா அது கரெக்டு தான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம கூட இருந்த சீடர்கள் தானே விரட்டிட்டு போனான், விரட்டிட்டு போய் பிடிச்சி கொலை செய்ய போனானே. அந்த நேரத்தில் அந்த நபி, யா அல்லாஹ் இவனுல விட்டு என்னை காப்பாத்துன்னு கேட்டிருந்தா, இவனுல நாசமாக்குன்னு கேட்டிருந்தா நபி நம்ம கூட இருந்திருப்பாங்களே, ஈசா நபிக்கு இந்த கதி வந்திருக்குமா அப்படின்னு இவர் சொன்ன உடனே மன்னர் அமைதியாயிட்டார். மன்னர், முஹம்மது ரசூலுல்லாஹ் பதுவா செய்திருந்தால் குறைஷிகள் அழிந்து போயிருப்பார்கள்,
மக்காவிலேயே தங்கி இருக்கலாமே, அவங்க உண்மையான நபிங்கிற வெளிச்சம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு தான் சொன்னாரு. இவங்க கோபம் எல்லாம் படல, அமைதியா இருந்தாங்க. ஈசா நபியை விரட்டிட்டு போன கூட்டத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொல்லுவதற்கு சூழ்ச்சி பண்ணாங்களே, அவங்களுக்கு ஒரு பதுவா செய்திருந்தா ஈசா நபி தன்னை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு சொன்ன வார்த்தை தான் மாமன்னர் மக்கூக்கிஸ் அமைதியானார். அவர் துஆ செய்தார், வாழ்த்து பெற்றார், இவருக்கு அன்பளிப்பை கொடுத்தார். நபி அவர்களுக்கு என் வாழ்த்தை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். மாத்திரமல்ல, உங்களை போன்ற ஞானம் உடையவர்களை முஹம்மது தயார் செய்திருக்கிறார் என்றார். உங்களை போன்ற ஞானம் உடையவர்கள். அந்த ஒரு வார்த்தைக்கு கரெக்டான பதில். அவர் அமைதியாயிட்டார். இதே பத்துவா ஈசா செய்திருக்கலாமே, நபிமார்கள் பத்துவா செய்யறது இல்லை, அதான் அர்த்தம். அவங்க ஏன் செய்யல? ஈசா நபி அது அல்லாஹ்வுடைய முடிவு, விட்டுட்டாங்க. இங்க நபிகள் நாயகம் பத்துவா செய்யல, மதீனா வரணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணி இருக்கிறான், அந்த முடிவு நடக்க வேண்டும். சங்கை மிக்கவர்களே, வாழ்க்கை என்பது அல்லாஹ் கொடுத்தது. இதில் நான் அழகாக வாழ வேண்டும். சொல்லால் செயலால் ரொம்ப நேர்த்தியான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கணும். எங்கேயுமே போய் மாட்டிக்கிடக்கூடாது. ஏதாவது ஒரு வார்த்தையை குண்டக மண்டக பேசி யார்ட்டையாவது மாட்டிக்கிடக்கூடாது. நிறைய பேர் மாற்ற இடம் என்னன்னா, அவர் என்னத்தையாவது பேசி தான் மாட்டிக்கிறாங்க. என்னத்தையாவது பேசி அவர் பேச்சே அவருக்கு இடைஞ்சலாக போய் சேருகிறது. ஒரு மன்னரை, ஒரு கவிஞரை பற்றி நான் படித்தேன். ஒரு கவிஞர், மதீனாவில் ஒரு பெரிய குழப்பம் நடந்துச்சு. எந்த அளவுக்கு குழப்பம் நடந்துச்சுன்னா, மதீனாவில் எதிரிகளுடைய சூழ்ச்சி அரங்கேறிச்சு. அது இஸ்லாமிய கவிஞர். அவர் உடனே அல்லாஹ்ட்ட சொன்னார், யா அல்லாஹ், இவ்வளவு கொடூரமான நிலை மதீனாவில் நடக்குது, என்னால் தாங்க முடியல, பார்க்க முடியல. எனக்கு ஒரு விருப்பம், இனி இந்த காலத்தையும் இந்த மக்களையும் நான் பார்க்க விரும்பல, என் கண்ணை தூக்கிடுன்னு கேட்டார். நான் பார்க்க விரும்பல, என் கண்ணை எடுத்துருண்டு. உடனே கண்ணு குருடா போச்சு, கண்ணு குருடா போச்சு. அவரு நல்ல மனிதர், நல்ல கவிஞர், அதெல்லாம் தப்பு இல்லை. நல்ல மனிதர், நல்ல கவிஞர். ஆனால் இந்த தீய சூழ்ச்சி மதீனாவில் நடக்கிறது, என்னால பார்ப்பதற்கு எனக்கு கண்ணில்ல ரப்பே, இந்த கண்ணு இன்னும் வேணுமா வேண்டான்னாரு. அந்த கண்ணு போயிட்டு, அது பவர். இங்க பெருமானார் என்ன சொன்னாங்கன்னா, மனிதர்கள் பல பேர்களின் சோதனையும் பல பேர்களின் முடிவும் அவர்கள் நாவினாலேயே நடக்குதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் பலா முவக்கல் பில் மந்திக், நிறைய சோதனை, நிறைய முசீபத் உன் பேச்சாலேயே ஏற்பட்டது. எதன வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை விட போனா தாவல்ல, போயிடுவார். மகனை பார்த்து, நீ நல்லா ஒரு காலம் நல்லா இருக்க மாட்ட, அவன் நல்லா இல்லாம போயிடுவான், அல்லாஹ் என் மகனை நல்லாக்கு. அல்லாஹ் சொல்வான், அன்னைக்கு நீ நல்லா இல்லாம போன்னு சொன்னில்ல, அந்த வார்த்தை என்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. உங்களின் சோதனை உங்கள் நாவினால், நபிகள் நாயகம் பேசுகிறார்கள். எனவே ரொம்ப கவனமா பேசணும். எந்த விஷயமும் நேராக பேச, நேராக செய்ய கிடைக்கிற அந்த வாய்ப்பு ஹிக்மத் என்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பாராட்டிய வாழ்க்கை, ரசூல் பாராட்டிய வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நமக்கு கிடைச்சிச்சுன்னா ஹாப்பியா இருப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். வீடு கலகலப்போ, வாழ்க்கை கலகலப்போ, எங்க போனாலும் ஜெயிச்சிருவோம். நான் வேலை வாய்ப்புகளை தேடும் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், எப்பவுமே ஹிக்மத்தாக நடங்கள். எந்த பேச்சும் நமக்கு பேச தெரியலையா, அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டு பேசுங்கள், நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, மன் அஹ்லஸ லில்லாஹி 40 யௌமன், 40 நாள் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸா ஒரு மனிதர் தன்னை ஆக்கணும். 40 நாள் அவருடைய செயல் இஹ்லாஸா இருக்கணும். எந்த ஒரு வேலை நோக்கம் வரக்கூடாது. தூய்மைக்கு அப்பாற்பட்டு 10 ரூபா கொடுக்கறோமா அல்லாஹ்வுக்காக, 2 ரக்காத் தொழுகிறோமா அல்லாஹ்வுக்காக, 2 பேரை சந்திச்சோமா அல்லாஹ்வுக்காக, இப்படி 40 நாள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. 40 நிமிஷம் முடியாது நம்மளால, 40 நிமிஷம் முடியாது. பேசிட்டே இருப்போம், அவரை பார்த்த உடனே பேச்சு துணியே மாறிடும். அவருக்காக ஒரு பேச்சு, இவரை பார்த்த உடனே வேற மாடல், இவருக்காக அந்த மாடல். ஆள் பார்த்து பேச்சு, ஆள் பார்த்து நட, ஆள் பார்த்து செயல், இது ஹிக்மத்திற்கு மாற்றமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவர் அல்லாஹ்வுக்காக 40 நாள், ஹதீஸனுடைய வாசகத்தை சொல்றேன், அஹ்லஸ லில்லாஹி 40 யௌமன், அல்லாஹ்வுக்காக 40 நாள் அவருடைய பேச்சு, செயல், காரியம் அல்லாஹ்வுக்காக செய்யணும். பொஞ்சாரிட்ட போய் கோவப்படல, அல்லாஹ்வுக்காக.
பையன் அழகா நடக்கிறார் அல்லாஹ்வுக்காக, ஒரு 10 ரூபா எடுத்து கொடுத்தார் அல்லாஹ்வுக்காக, 2 ரக்காத் தொழுதார் அல்லாஹ்வுக்காக, கொஞ்ச நேரம் படிச்சார் அல்லாஹ்வுக்காக, எல்லாம் இஹ்லாஸாக இருக்குமையானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்கு என்ன நசீபாகும்? லஹரத் யனாபிஉல் ஹிக்மா, ஞானத்தினுடைய ஊற்று அவருக்குள் ஏற்படும் என்றார்கள். ஞான ஊற்று அவர் கல்புல ஏற்பட்டு அது நாவில் வெளிப்படும். 40 நாள் தூய வாழ்க்கை வாழ்ந்தால், பெருமை இல்லாம, பொறாமை இல்லாம, யாருக்காகவும் அவர் பார்க்கிறா இவர் பார்க்கிறாங்க எண்ணம் இல்லாம தூய்மையாக அல்லாஹ்வுக்காக தொழுக, நோன்பு, தர்மம், செயல், குடும்ப செயல், சமுதாய பணி எல்லாம் 40 நாள் இஹ்லாஸா வாழ்ந்துட்டாரா, அவர் கல்பில் ஞானம் ஊற்றெடுத்து அது நாவில் புறப்படும் என்று உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டோம்னா 40 நாள் அப்படி இருந்து பாருங்களேன். அதுக்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட நம்முடைய நிறைய செயல்கள் சரியாயிடும். அப்புறம் இஹ்லாஸ் மட்டும்தான் வாழ்க்கையாகும். யாரு பார்த்தா நமக்கு என்ன இருக்கு, யாரு என்ன சொன்னா நமக்கு என்ன இருக்கு, நம்ம கரெக்டா நடக்கணும் அப்படிங்கிற மனோநிலை நமது வாழ்க்கையில் ஏற்படுகிற நசீப் 40. எல்லாத்துக்குமே இந்த 40ல் ஒரு பவர் இருக்கு. 40 வயசு ஆயிட்டா அதுக்கு பின்னால் அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுங்கிறாங்க. 40 வயசுலையும் மாற்றம் வரலையா அவர் பக்குவப்படுவதிலே ரொம்ப தாமதம் என்கிறார்கள். அதனால 40ங்கிறதுக்கு ஒரு பவர் இருக்குது. அல்லாஹ் நபித்துவத்தை கொடுக்கறதுக்கு 40 நாள் பல வேலை வாங்கினா. மூசா அலைஹிஸ்ஸலாம 40 நாள் நோன்பு வைங்கன்னா, நோன்பு வச்சுட்டு வந்த பின்னால தௌராத்தை தூக்கி கொடுக்கறான் அல்லாஹ். அப்போ ஒரு 40ங்கிறது ஒரு பெரிய பவர். 40 நாள் நம்ம ஹிக்மத்தா வாழணும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த வாழ்க்கை இஹ்லாஸா இருக்கணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். அப்படி வாழ்ந்துட்டோமா நம்ம பேச்சு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும், நம்ம செயல் நேர்த்தியாக இருக்கும். நம்மள்ட்ட யாராவது பேசணும்னு ஆசைப்படுவாங்க, ஏதாவது பிரச்சனையா அவள்கிட்ட போப்பா, அவள்கிட்ட கேட்டு ஆலோசனை சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்பாங்க. அவருக்கு ஒரு சின்ன நெருக்கடி வரும், அவங்கள்ட்ட போய் கேளு, அவங்க அதுக்கு சரியான கருத்து சொல்லுவாங்க. அப்ப நம்முடைய கருத்து சமூகம் ஏற்கும் நிலை வருமா? நமக்கு ஹிக்மத்து கிடைத்து விட்டது. அப்படி ஒரு வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் வாழ வேண்டும், தொடர வேண்டும், நம்ம சந்ததியர்களும் பெறணும். அல்லாஹ் குர்ஆனில் நான் நாடியவர்களுக்கே அந்த ஞானத்தை கொடுக்கிறேன் என்கிறான். அந்த ஞானம் கிடைக்க பெற்றவர்களில் நம்முடைய பெயர்கள் எல்லாம் பதிவாக நமது சந்ததியர்களுக்கும் அந்த நசீபு கிடைக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு
ما صلى الله عليه صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم